ரொம்ப நன்றியா இடத்த முடிச்சு கொடுத்ததுக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இடத்த கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றியா. போயிட்டு வாமா. வரேன். சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சுல்ல? போயிடுச்சியா. வரேன். நன்றி. நன்றியா. ஜனனி, நம்ம புத்திசாலித்தனத்தை எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல காட்டினா மட்டும் போதும்னு உன் பேச்சில் இன்னைக்கு நான் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷமா. குணசேகரனோட ஃபேமிலியில் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் புத்திசாலித்தனம் யாருக்குமே இல்லை. சக்தி, யூ டூ ஆர் பிளஸ்ட். அப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு அண்ணன் தம்பிங்களோட பிறந்திருந்தாலும் இப்படி ஒரு வைஃப் கிடைச்சிருக்கிறது நீ பண்ண அதிர்ஷ்டம். என்னோட சின்ன ரிக்வெஸ்ட், உன் அண்ணனுங்க மாதிரி எந்த பொம்பளைங்களையும் அடக்கி வைக்காம ஜனனிக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்துப்பாரு. நல்ல பெரிய இடத்துக்கு வருவான். எனிவேஸ், தேங்க்ஸ் a lot. இட்ஸ் ஓகே சார். கௌதம் சார், நீ இங்க இருந்து இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சேரு. ஓகே சார். பாய். வரேன். வா மச்சான். பிரதர், சத்தியமாக நம்மள இருக்காது மச்சான். போயிடலான்டா. நேற்று வெள்ளைக்குடி காட்டினதுக்கே வெறியாக இருந்தான். இன்றைக்கி தீர்ப்பு வேறு நமக்கு சாதகமாக வந்திருக்கு. கொலகாண்டில் இருப்பான் மச்சான். நீ வேறு ஜனனி புருஷன்றனால அட்டாக் பண்ண மாட்டே. அதனால் வம்பு வேணாம். போயிடலாமா? வா. கௌதம், உங்கள் பார்வை, உங்கள் பேச்சு இதெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். நீங்களும் நியாயமான ஆளுன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் பேர் விக்ரம் தானே சொன்னேன்? ஆமாம் ப்ரோ, விக்ரம். அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் படப்படான்னு இருக்கீங்க? கேஷுவலாக பேசுங்க. அட ஏன் ப்ரோ நீங்கள் வேற. நீங்கள் எப்போ அண்ணியனா மாறுறீங்க, எப்போ அம்பியா மாறுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. டேய் சும்மாடுறா. அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் எப்போ எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. சக்தி, பரவாயில்ல. எப்படியும் நீங்கள் நாளைக்கு தான் கிளம்புவீங்க. நாங்களும் நாளைக்கு காலையில் தான் கிளம்பலான் இருக்கோம். நீங்கள் பேசாமல் எங்கள் கூட சாப்பிட வரலாமே. சக்தி என்ன சாப்பிடுவோம் மச்சான். டே கூப்பிட்றா, போலாம்டா. என்ன ப்ரோ மாறுறது ஓகே, அதுக்குன்னு ஒரேடி அப்படி மாறிட்டீங்க? எப்படியோ ப்ரோ, எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. சோறு தான் எனக்கு முக்கியம். நான் கண்டிப்பாக வரேன் ப்ரோ. இவன் கூட உணர்ச்சி வசப்பட்டு வராமல் போனாலும் நான் கண்டிப்பாக வரேன் ப்ரோ. நேற்றுலேருந்து ஒரு பிரியாணி கேட்குறேன் ப்ரோ, வாங்கி தராமல் ஏமாற்றிட்டு இருக்கான் ப்ரோ. இவனா ஒரு ஃப்ரெண்டா ப்ரோ? இவனை டெலீட் பண்ணிட்டு நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நீங்கள் பிரியாணி வாங்கி தருவீங்களே? கண்டிப்பாக வரேன் ப்ரோ. நான் வாங்க வாங்க போடா. நீங்கள் போகலாம் மச்சான். நடந்தது இன்னும் மறக்கலையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வாங்க. வரேன். உங்கள் நம்பர் கொடுங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன். அட ப்ரோ, என் நம்பர் எடுத்துக்கோங்க ப்ரோ. சொல்லுங்கள். அதில் லொக்கேஷன் அனுப்பிடுங்க ப்ரோ. ப்ரோ நேராக போய் குளிச்சுட்டு அங்கே ஆஜராயிருவோம் ப்ரோ. நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க. இந்த சாப்பாடு விஷயத்துலாம் லேட்டானா எனக்கு பயங்கரமாக கோவம் வரும்னு சொல்லிவிட்டேன். ஆமாம், நீங்கள் எப்படி சொத்தில் கரெக்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நான் சோத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ப்ரோ.
ப்ளீஸ் கம் ப்ராப்ளி ப்ரோ. போயிடுவோம் மச்சான் கரெக்டா? பார்க்கலாம். சரி சார். சக்தினே சொல்லலாம். ஓகே ப்ரோ, பாய். பாய். பாய் ஜனனி. என்ன மேடம் பார்க்குறீங்க? அதானே உங்கள் பேர்? ஆ அப்படி தான் எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதானே பேராக இருக்கும். அப்போ நான் வரேன் மேடம். ம் ப்ரோ வரேன் ப்ரோ, பாய். பாய். வா மச்சான் போயிடலாம். எதுக்கு சக்தி அவங்களெல்லாம் கூப்பிடுற? வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது எல்லாமே தப்பாக இருந்தது ஜனனி. ஆனால் இங்கே வச்சு அவங்கள பார்க்குறப்ப நீ ஏதோ ஒன்று சொல்லுவியே, அது என்னது பாசிட்டிவ்னு இன்னொன்று சொல்லுவியே. பாசிட்டிவ் வைப்ஸ். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேரும் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு தோணுச்சு. வரட்டுமே? உனக்கு எதுவும் விருப்பம் இல்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல, வரட்டும். சரி வா, ரூம் போயிட்டு நைட் அங்கே தங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். ம். வா. ஏன்னா இவ்வளவு பேசிருக்க அவளை சும்மா விட்டுருக்கீங்க? கொடைக்கானல் வரைக்கும் வந்து உன்னையும் தான் பேசியிருக்கா. நீ என்ன பண்ண? பேசுவாப்பா, பேசட்டும். பேசிட்டு இங்கே தானே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி பேசினான்னு வையேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன அவ பேசுனதை விட அதை கேட்டுக்கிட்டு சக்தி நின்னா பாத்தீங்களா? அதைத்தானே என்னால தாங்க முடியல. அந்த பெருமாள் கூட இருக்கிற ஆளுங்க என்ன கை வாங்கிட்டு வராங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? டேய், அவன் நம்ம வீட்டில் பிரச்சனை நடந்தாலே அவன் அப்படி தான் இருப்பான். இதுக்கு எதுக்கு நீ வேற மாதிரி அர்த்தம்லாம் கண்டுபிடிக்கிற? அது வீட்டு பிரச்சனையும் ரோட்டு பிரச்சனையும் ஒண்ணா? ரோட்ல என்ன ஒருத்தன் அடிக்க வந்தானா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நீ எதுக்குப்பா சண்டை போடுறிய? அவனை சொல்லி குத்தமில்லப்பா. அவன் எடுப்பார் கைப்பில்லை. என் கையில் இருக்கும்போது அண்ணனுக்கு தம்பியாக இருப்பேன். அவள் கைக்கு போயிட்டா பொண்டாட்டிக்கு புருஷன் ஆயிடுவேன். இப்போ அவளுக்கு புருஷனாக இருக்கேன், வரட்டும். என் தம்பியே அந்த வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் வரட்டும், இல்லை அவளுக்கு புருஷனாகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவன் எனக்கு தம்பி கிடையாது. மாமா நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன பேச போகிற? மாமா சக்தி பாவம், வெள்ளந்தியான பைய, மனசில் எதையும் வச்சுக்கிறாதையே, அதானே சொல்ல போகிற? இல்லை வேற எதுவும் புதுசாக சொல்ல போறிய? அப்புறம் என்ன, பேசாமல் நில்லு. அண்ணே, இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் இதுல பிரச்சனை என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன எஸ்கேஆரோட நிலம் நம்ம கிட்ட வந்தாச்சு இல்ல? கொடைக்கானல் நிலத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால நமக்கு லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கதிர் இப்படி பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. நீங்களும் அந்த பிரச்சனை இருக்க மாதிரி நினைக்கிறதும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? என்னையும் கதிரையும் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கா? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் உரைக்கலையா? வளர்ந்தா மட்டும் பத்தாது, புத்தியும் கொஞ்சம் வேணும். ஏய், தப்பா பேசுற கதிரு. தம்பி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அவங்களுக்கு சுய கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பெத்த புள்ள அங்க நிக்குது, கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கேன். இங்க முன்னாடியே வச்சு இப்படி பேசுறிய, சங்கடமா இருக்காதா? குடும்பத்துக்கே மொத்தமாக சேர்த்து நெருப்பு வச்சுட்டு போயிருக்காப்பா. தண்ணியை ஊற்றி அணைச்சா பத்தாது,
மண் அள்ளி போட்டு புதைக்கணும். மாமா யாரும் எதுவும் சொல்லி தரல, நான் தான் இதை யோசிச்சு பேசுறேன். ஏம்மா, உங்க அம்மாவுக்காக உன் வீட்டுக்காரன் போட்ட ஜாமீன் இன்னும் 4 நாள் தானே இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுமா. உன் கூட பிறகாத தங்கச்சிக்காக அப்புறம் பேசலாம். இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வந்து கடங்காரன் நின்னான்னு வையன், என்ன நடக்கும்னு தெரியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த மெட்ராஸ்காரியை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியும், என் தம்பி கதிருக்கும் தெரியும். நான் போய் தூங்குறேனப்பா. சரி, நீங்களும் போய் தூங்குமா, ஏன் நின்றுட்டு இருக்கிய? நந்தினி இங்க வாடி. என்னங்க? ஏய், போறியா? போ. அந்த மெட்ராஸ்காரியை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியும், என் தம்பி கதிருக்கும் தெரியும். போதும் போதும். சாப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் பாவம், அவ்வளோ ஆர்வமா பிரியாணி வேணும்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரை தான் விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் அவனை விட்டுட்டு வரலங்க. அவன் பசி பொறுக்க முடியாம என்னை விட்டுட்டு போய் பிரியாணி ஃபுல்லு கட்டிட்டு அசையவே முடியாம ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப அண்ணன்கிட்ட பேசின தோரணையும் உங்க உருவத்தையும் வச்சு ரொம்ப தப்பான ஆளா இருப்பீங்களோன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். நீங்களும் சரி, உங்க பக்கமா நின்ன ஆளுங்களும் சரி, ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டீங்க. சாப்பிடுங்க. ஆனா அதை விட உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க பேரு கௌதம். அது ஒண்ணுதான். இவ கூட படிச்ச பைய பேரும் கௌதம் தான். கண்ட நேரத்துல போனை போட்டு தேவையில்லாம பேசி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன அறியாமலே அந்த பேரை கேட்டாலே ரொம்ப எரிச்சல் ஆகும். அதுதான் உங்க விஷயத்துல என்கிட்ட இருந்த இன்னொரு பிரச்சனை. இப்போதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சே, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வேற, நீங்க வேற. சாப்பிடு.
எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக யாரும் இல்லை. பிறந்ததுலேருந்து அண்ணங்க கூட ஒட்டிக்கிட்டு வளர்ந்ததுனால வெளியாளுங்க யாரையும் பெருசாக புரிஞ்சிக்க தெரியல. அதான் டக்குன்னு வெளியாளுங்களை பெருசாக நம்ப தோணாது. அதுவும் அண்ணனுங்களை எதிர்த்து வந்துட்டா அவங்கள எதிரியாக தான் என்னால் பார்க்க முடியும். அப்படியே பழகி போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஏதோ ஜனனி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு மாறியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு பெருசாக வெளியாளுங்கிட்ட பழக தெரியல. இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஜனனி மட்டும்தான். அடுத்து இப்போ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ம் சாப்பிடுங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? குடும்பமெல்லாம்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூரில். அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. என் அக்கா தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் அவங்களும் இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. அப்புறம் அங்கே இங்கன்னு நிறைய இடத்துல அலைஞ்சு ஒர்க் பண்ணேன். மதுரையில் சாருபாலா மேடம் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதான் ஒரு சேஞ்சுக்கு இங்கே வரலான்னு வந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்காக ஒர்க் பண்ணுறேனோ அவங்களுக்கு சின்சியராக இருக்கணும்னு பார்ப்பேன். அதான் தெரியுமே, நேரில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் தானே? அப்போ படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் தானே? அப்போ பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணி தான் ஒர்க் பண்ண போயிட்டேன். ஏன் என்ன மாதிரி சுமாராக தான் படிப்பு வருமோ? இல்லை இல்லை, நல்லா தான் படிப்பேன். ஆனால் அதை விட அடிதடியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததால பாதியிலேயே வந்துட்டேன். ஆனால் அதுதான் இன்னைக்கு என் கரியராகவே ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட கார்ப்பரேட் அடியாளாவே மாறிட்டேன். ஆனால் அந்த அடிதடிலையும் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதனால தான் எஸ்கேஆர் சார் பக்கம் நிற்கிறேன். இதுவே அவங்க இடத்துல வேற யாராவது சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. உங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நிச்சயமாக நான் அவங்க பக்கம் நிற்கவே மாட்டேன். சக்தி? புரியுது. நீங்கள் சாப்பிடுங்க, நான் கை கழுவிட்டு வரேன். ம். வேற எதாவது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன் 2 பேரும் ஒண்ணுதான்னு சக்தி கிட்ட சொல்லல? இந்த கௌதம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிச்சயமா ஒரு நாள் அந்த கௌதமையும் அவர் புரிஞ்சுக்குவாரு. ஒருத்தரை வற்புறுத்தி புரிய வச்சா வெறுப்பு வந்துடும் கௌதம். ஆனா அதுவே அவரா தானா புரிஞ்சுக்கிட்டா அது என்னைக்கும் மாறாது, மறக்கவும் மறக்காது. சீக்கிரம் புரிஞ்சுக்குவாரு. நீ இப்படி ஒரு வேலையை சூஸ் பண்ண? உன்னை நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். நாம எதிர்பார்த்த எல்லாமே நடக்குதா என்ன? என்ன ஜென்னு, நீ அமைதியாவே இருக்க? சரி, இவர் பத்தி என்ன நினைக்கிற? நீ தான் ஆளை பார்த்த உடனே பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவியே. எப்படி நம்ம ஃப்ரெண்டு? சரி, உடனே சொல்ல வேண்டாம், பொறுமையா சொல்லு. ஆனா நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு கௌதம் ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஆளு. எடுத்து பேசு ஜெகனி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எடுத்து பேசு.
ஹலோ. அக்கா. என்ன ஜனனி, என் புருஷங்க கடந்து குதிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு? இங்க எல்லாம் ஓகே தான்க்கா. நாளைக்கு காலையில வந்துருவோம். வந்து பேசுறேன். சரி. அண்ணியா? ஆமா. எங்க அண்ணிங்களுக்கு ஜனனின்னா ரொம்ப பிரியம். நீங்க சாப்பிடுங்க, நான் வர பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் ஒருத்தன் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே இருக்கு. வேண்டாம் வேண்டாம், போதும். சாப்பிடுங்க.